நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். அன்புடைமை. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை. விளக்கம். வீர செயல்களுக்கும் அன்பு துணையாக திகழ்கிறது என்பதை அறியாதவர்களே அறச்செயல்களுக்கு மட்டுமே அன்பு துணையாக இருப்பதாக கூறுவார்கள். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். கார்கில் வெற்றி தினம். போர் வீரர்கள் நினைவிடத்தில் ஆளுநர், முதல்வர், ராணுவ வீரர்கள் மரியாதை. நீட்டுத் தேர்வு ரத்து குறித்து சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். முதல்வருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் வலியுறுத்தல். போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு மராத்தான் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். 27வது கார்கில் வெற்றி தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள கார்கில் போர் வீரர்கள் நினைவிடத்தில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். கடந்த 1999ஆம் ஆண்டு பாகிஸ்தான் ராணுவத்தினர் அப்போதைய ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் கார்கில் பகுதியில் ஊடுருவி அப்பகுதியை ஆக்கிரமிப்பு செய்தனர். இதனால் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையில் கடுமையான போர் மூண்டது. கார்கில் பகுதியை மீட்க விஜய் நடவடிக்கை என்கிற பெயரில் பாகிஸ்தான் ராணுவத்தை இந்திய ராணுவம் விரட்டியெடுத்தது. இந்திய படைக்கும் பாகிஸ்தான் படைக்கும் இடையில் நிகழ்ந்த போரில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா வென்றது. இந்த போர் காரணமாக நூற்றுக்கணக்கான இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். இந்த போரில் வென்றதை நினைவு கூறும் விதமாகவும் போரில் உயிர்நீத்த இந்திய ராணுவ வீரர்கள் நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதி கார்கில் போர் வெற்றி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் இன்று 27வது கார்கில் வெற்றி தினம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் போர் வீரர்கள் நினைவிடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காவல்துறை டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள், முப்படையை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் ஆகியோர் பங்கேற்று போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து போரில் வீர மரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். நீட்டுத் தேர்வு ரத்து குறித்து உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். முதல்வருக்கு நாஜிம் வலியுறுத்தல். நாட்டின் தலைநகர் டெல்லியில் நீட்டுத் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகளை கண்டித்தும் நீட்டுத் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறை நடத்தியதாக கூறப்படும் நடவடிக்கைக்கு பல்வேறு மாநில அரசுகள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக சட்டப்பேரவையை கூட்டி நீட்டுத் தேர்வு ரத்து தொடர்பாக சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என புதுச்சேரி மாநில திமுக சட்டப்பேரவை குழு தலைவர் AMH ராஜும் வலியுறுத்தினார். காரைக்காலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறுகையில், புதுச்சேரியில் தேர்தல் முடிந்து புதிய அரசு பொறுப்பேற்று 2 மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரை சட்டப்பேரவை கூட்டப்படவில்லை என்றும், சபாநாயகர் தேர்வு நடைபெறவில்லை என்றும், அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் முழுமையாக ஒதுக்கப்படாத நிலை நீடித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் டெல்லியில் நீட்டுத் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகளை கண்டித்தும் நீட்டுத் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறை நடத்தியதாக கூறப்படும் நடவடிக்கை நாடு முழுவதும் கண்டனத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் புதுச்சேரி அரசும் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்றார்.
எனவே முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக சட்டப்பேரவை கூட்டி நீட்டுத் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் தீர்மானத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். அமைச்சர்களுக்கான இலாகா ஒதுக்கீடு தொடர்பான கோப்பு துணைநிலை ஆளுநரிடம் அனுப்பப்பட்டும் அதற்கு ஒப்புதல் வழங்கப்படாமல் இருந்தால் அது சட்டப்படி ஏற்க முடியாதது என்றும், இதுகுறித்து முதலமைச்சர் ரங்கசாமி மௌனம் கலைத்து வெளிப்படையாக தனது நிலைப்பாட்டை அறிவித்தால் அவருக்கு ஆதரவாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் துணை நிற்க தயாராக உள்ளனர் என்றும் AMH நாஜிம் தெரிவித்தார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் மாணவர்கள், இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மராத்தான் நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் மற்றும் ஓய்வு பெற்ற IPS அதிகாரி சைலேந்திர பாபு ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இதில் மாணவர்கள், இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் இருந்து துவங்கி விழிப்புணர்வு மராத்தான் போட்டியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அமைச்சர் ராஜவேலு, முன்னாள் IPS அதிகாரி சைலேந்திர பாபு ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதில் ஓடிய அனைவரும் புதுச்சேரி முக்கிய வீதிகள் வழியாக சென்று போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். காரைக்காலில் வாரந்தோறும் நடைபெறும் மக்கள் மன்றத்தில் பொதுமக்கள் குறைகளை தெரிவித்து தீர்வு பெறலாம் என முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கேட்ஸ் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் வாரந்தோறும் நடைபெறும் மக்கள் மன்றம் நிகழ்வில் பொதுமக்கள் தங்களது குறைகள் மற்றும் புகார்களை நேரடியாக தெரிவித்து உரிய தீர்வு பெறலாம் என காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கேட்ஸ் தெரிவித்தார். காரைக்கால் மாவட்டத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனைத்து காவல் நிலையங்களிலும் காவல்துறை சார்பில் மக்கள் மன்றம் என்ற பெயரில் மக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று கோட்டுச்சேரி காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கேட்ஸ் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து குறைகள் மற்றும் கோரிக்கைகளை நேரடியாக கேட்டறிந்தார். இந்த நிகழ்வில் திருநள்ளாறு, நெடுங்காடு, கோட்டுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள், வர்த்தகர்கள், சமூக அமைப்பினர் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை மனுக்களாக அளித்தனர். மக்கள் மன்றத்தில் பெறப்பட்ட புகார்களில் பணம் பெற்று மோசடி செய்தல், குடும்ப தகராறுகள், தெருநாய்கள் தொல்லை உள்ளிட்ட பிரச்சனைகள் அதிக அளவில் இடம்பெற்றன. ஒவ்வொரு புகாரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் உடனடியாக அனுப்பி வைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கிடையே இந்து முன்னணி மாவட்ட தலைவர் ராஜ்குமார் திருநள்ளாறில் தர்மை ஆதீனம் சார்பில் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள புதிய திட்டங்கள் தொடக்க விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவை சீர்குலைக்கும் வகையில் சில அமைப்புகள் போராட்டம் அறிவித்துள்ளதாகவும், விழா அமைதியான முறையில் நடைபெற காவல்துறை உரிய பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தி முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கேட்ஸ், மக்கள் மன்றத்தில் பெறப்படும் ஒவ்வொரு புகாரும் உரிய அதிகாரிகள் அடங்கிய குழுவின் மூலம் ஆய்வு செய்யப்பட்டு ஒரு வார காலத்திற்குள் தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். மேலும் விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் புகார்களுக்கு விரைவாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பொதுமக்கள் இந்த மக்கள் மன்றத்தை பயன்படுத்தி தங்களது குறைகளை தயக்கமின்றி தெரிவிக்கலாம் என்றும் கேட்டுக்கொண்டார். அம்மா அறக்கட்டளை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஆரோசிட்டி சார்பில் உப்பளம் இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமை புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகர் அன்பழகன் துவக்கி வைத்தார். ஒரு வேலை ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை முறையை மாற்றும், அதுபோல் ஒரு வாய்ப்பு இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் எதிர்காலத்தை உருவாக்கும். அதே நம்பிக்கையுடன் தொடர்ந்து 4ஆம் ஆண்டாக அம்மா அறக்கட்டளை சார்பில் இலவச மெகா வேலைவாய்ப்பு முகாம் ஒவ்வொரு ஆண்டும் அம்மா அறக்கட்டளை சார்பில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு அம்மா அறக்கட்டளை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஆரோசிட்டி சார்பில் உப்பளம் இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது.
அம்மா அறக்கட்டளை தலைவரும் அதிமுக மருத்துவரணி செயலாளருமான பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த வேலைவாய்ப்பு முகாமில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகர் அன்பழகன் அவர்கள் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு முகாமை துவக்கி வைத்து பணியாணை வழங்கினார். இந்த இலவச வேலைவாய்ப்பு முகாமில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு ITI, டிப்ளமோ, பிடெக், எம்டெக், MCA மற்றும் அனைத்து பட்டதாரிகள் என தகுதி உடையோருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 50க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் இதில் பங்கேற்று தங்களுக்கு தகுதியுடைய இளைஞர்களை நேர்முக தேர்வு நடத்தி தேர்வு செய்தனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், பெண்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிரதான கடற்கரையில் மது போதையில் குளித்த சுற்றுலா பயணிகள் 2 ராட்சச அலையில் சிக்கிய நிலையில் காவல்துறை லைஃப் கார்டுகள் இணைந்து உயிருடன் மீட்டனர். சரியான நேரத்தில் மீட்கப்பட்டதால் 2 பிழைத்த நிலையில் அருகிலிருந்த மக்கள் காவல்துறையினருக்கு பாராட்டு தெரிவித்தனர். சென்னையை சேர்ந்த 2 சுற்றுலாவிற்காக புதுச்சேரி வந்திருந்தனர். அவர்கள் 2 புதுச்சேரி பிரதான கடற்கரைக்கு மது அருந்திவிட்டு சென்றுள்ளனர். அப்போது கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் பாதுகாப்பு எச்சரிக்கைகளை மீறி அவர் கடலுக்குள் இறங்கியுள்ளார். கடலில் அலை சீற்றம் அதிகமாக இருந்ததால் சிறிது நேரத்தில் அந்த நபர் ராட்சச அலையில் சிக்கி தத்தளிக்க தொடங்கினார். இதை கண்டு அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த கடலோர காவல்படை வீரர்கள், பெரியக்கடை காவல் நிலைய போலீசார் மற்றும் லைஃப் கார்டுகளான ரமேஷ், சுந்தர் ஆகியோர் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அவர்கள் விரைந்து கடலுக்குள் சென்று உயிருக்கு போராடி கொண்டிருந்த சுற்றுலா பயணியை பாதுகாப்பாக கரைக்கு மீட்டு வந்தனர். பின்னர் அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு உடல்நிலை சீராக இருப்பது உறுதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவத்தால் புதுச்சேரி கடற்கரையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. துரிதமாக செயல்பட்டு சுற்றுலா பயணியின் உயிரை காப்பாற்றிய கடலோர காவல்படை, காவல்துறையினர் மற்றும் லைஃப் கார்டுகளின் பணியை அங்கு திரண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாராட்டினர். புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மது அருந்துவிட்டு விதிகளை மீறி கடலில் குளிப்பதால் உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இதுபோன்ற விரும்பத்தகாத செயல்களை தவிர்க்க வேண்டும் என காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். காரைக்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் 27வது பேரவை கூட்டம். சிறந்த மாணவர்களுக்கு அமைச்சர் GNS ராஜசேகரன் பரிசு வழங்கினார். காரைக்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸின் 27வது பேரவை கூட்டம் காரைக்காலில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் புதுச்சேரி அமைச்சர் GNS ராஜசேகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் AMH நாஜிம், TKSM மீனாட்சி சுந்தரம், டாக்டர் விக்னேஸ்வரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் வணிகர்கள், தொழிலதிபர்கள், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக 2025-26 கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு ரொக்கப் பரிசு, சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை அமைச்சர் GNS ராஜசேகரன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்கி பாராட்டினர். பின்னர் நடைபெற்ற பேரவை கூட்டத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக காரைக்காலில் நீண்ட காலமாக நிலவி வரும் மின்சார விநியோக குறைபாடுகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும். தொழில் மற்றும் வணிக வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை அரசு மேம்படுத்த வேண்டும். மழைநீர் வடிகால் மற்றும் சாலை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் GNS ராஜசேகரன், காரைக்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று பாராட்டினார். மேலும் காரைக்கால் இளைஞர்களுக்கு உள்ளூரிலேயே அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது அனைவரின் பொறுப்பாகும் என்றும், ஒவ்வொரு வணிக நிறுவனமும் தங்களது ஊழியர்களுக்கு ESI, PF உள்ளிட்ட மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை வழங்கும் வகையில் பணியில் அமர்த்தினால் இளைஞர்கள் தனியார் நிறுவனங்களில் பணியாற்ற ஆர்வம் அதிகரிக்கும் என்றார்.
புதுச்சேரி அரசு மற்றும் முதலமைச்சர் மத்திய அரசின் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர், நானும் காரைக்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸின் 20 ஆண்டு கால உறுப்பினர் என்பதில் பெருமை கொள்கிறேன் என்றும் தெரிவித்தார். நிகழ்ச்சி நிறைவில் மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டதுடன் காரைக்கால் மாவட்டத்தின் வணிகம், தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு வளர்ச்சிக்காக அரசு மற்றும் வணிக அமைப்புகள் இணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு மற்றும் ஆசிரியர்களுக்கு நன்றி பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் 2001 முதல் 2006 கல்வியாண்டு வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் சார்பில் தங்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களுக்கு நன்றி பாராட்டு விழா மற்றும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா இன்று பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. காலை 9:15 மணி முதல் பிற்பகல் 1:15 மணி வரை நடைபெற்ற இவ்விழாவிற்கு பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியரும் ஓய்வு பெற்ற முதன்மை கல்வி அலுவலருமான அனுமந்தன் தலைமை தாங்கினார். பள்ளியின் துணை முதல்வரும் அரசு மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர் பாக்கியலட்சுமி முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் தங்களது கல்வி மற்றும் வாழ்க்கை பயணத்தில் முக்கிய பங்காற்றிய ஆசிரியர்களான தெய்வநாயகம், ராமதாஸ், மோகன முரளிதரன், ராமலிங்கம், ஃபசுலுதீன், எழிலரசி, கற்பகாம்பாள், மங்களம், சங்கரி தேவி, மாரியம்மாள், லதா தணிகாசலம், சுப்பிரமணியம், வேலுச்சாமி, பாஸ்கர், மாரியம்மாள், ராமகிருஷ்ணன், மலர்விழி, ஜீவானந்தம், சரவணன், இந்திரா மற்றும் சண்முகப்பிரியா ஆகியோருக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். இதனைத் தொடர்ந்து 2001 முதல் 2006 வரை ஒன்றாக பயின்ற முன்னாள் மாணவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்தித்து பள்ளி நாட்களில் இனிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் பிற்பகல் மதிய உணவு வழங்கப்பட்டது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் காரைக்காலில் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம், பட்டமளிப்பு மற்றும் திருக்குரான் திறனாய்வு போட்டி பரிசளிப்பு விழா. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் காரைக்கால் மாவட்டம் சார்பில் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம், அல் ஹிஹாலஸ் பெண்கள் இஸ்லாமிய கல்வியகத்தின் பட்டமளிப்பு விழா மற்றும் மாவட்ட அளவிலான திருக்குரான் திறனாய்வு போட்டி பரிசளிப்பு விழா காரைக்காலில் சிறப்பாக நடைபெற்றது. காரைக்காலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், இஸ்லாமிய அறிஞர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தின் போதனைகள், ஒழுக்கம், சமூகம், நல்லிணக்கம், கல்வியின் அவசியம் மற்றும் இளைஞர்களின் பொறுப்புகள் குறித்து உரையாற்றினர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அல் ஹிஹாலஸ் பெண்கள் இஸ்லாமிய கல்வியகத்தில் பயின்ற மாணவிகளுக்கு பட்டமளிப்பு நடைபெற்றது. மேலும் மாவட்ட அளவில் நடைபெற்ற திருக்குரான் திறனாய்வு போட்டிகளில் வெற்றி பெற்று மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள், மாணவர்கள், தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்தில் இஸ்லாமிய வாழ்க்கை நெறிமுறைகள், ஒழுக்கமான சமூகத்தை உருவாக்குவதில் மத கல்வியின் பங்கு, குடும்ப ஒற்றுமை மற்றும் மனிதநேய பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். நீட்டுத் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டம் பேரணி நடைபெற்றது. நீட்டுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், உயிரிழந்த மாணவ மாணவிகளின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அண்ணா சிலையிலிருந்து மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமையில் புறப்பட்ட மெழுகுவர்த்தி பேரணியில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி மத்திய அரசை கண்டித்து கோஷமிட்டபடி பேரணியாக சென்றனர். பேரணியானது அண்ணா சாலை நேரு வீதி வழியாக சென்று மிஷன் வீதி நேரு வீதி சந்திப்பில் நிறைவு பெற்றது.
பேரணி குறித்து மகளிர் காங்கிரஸ் தலைவர் நிஷா கூறும்பொழுது, பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நடத்திய போராட்டத்திற்கு கிடைத்துள்ள வெற்றி என்றும், மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருந்தாலும் மீதமுள்ள கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தார். பக்கவாதம் குணப்படுத்தக்கூடிய நோயே, அறிகுறி தென்பட்ட 4 மணி நேரத்திற்குள் சிகிச்சை அவசியம். டாக்டர் மினி சூசன் ஆப்ரேகம் வலியுறுத்தல். பக்கவாதம் என்பது குணப்படுத்த முடியாத நோய் என்ற தவறான எண்ணம் பொது மக்களிடையே நிலவி வருகிறது. ஆனால் அறிகுறிகள் தென்பட்ட முதல் 4 மணி நேரத்திற்குள் நோயாளி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளித்தால் பெரும்பாலான நோயாளிகளை குணப்படுத்த முடியும் என நியூமராலஜி சிறப்பு மருத்துவர் டாக்டர் மினி சூசன் அப்ரகாம் தெரிவித்தார். காரைக்காலில் செயல்பட்டு வரும் அப்போலோ மருத்துவமனை தகவல் மையம் சசி சர்வேஷ் பாலி கிளினிக்கில் நடைபெற்ற நியூரலஜி சிறப்பு ஆலோசனை முகாமில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியூரலஜி நோய்கள் குணப்படுத்த முடியாது என்பது தவறான கருத்து. தற்போதைய நவீன மருத்துவ முறைகளால் பக்கவாதத்தின் பெரும்பாலான பாதிப்புகளை சரியான நேரத்தில் சிகிச்சையை அளிப்பதன் மூலம் கட்டுப்படுத்தவும் குணப்படுத்தவும் முடியும் என்றார். மேலும் பக்கவாதம் ஏற்பட்ட முதல் 4.5 மணி நேரத்திற்குள் மருத்துவமனைக்கு வந்தால் மருந்து மூலம் சிகிச்சை அளிக்க முடியும் என்றும், 24 மணி நேரம் வரை குறிப்பிட்ட சில நோயாளிகளுக்கு இரத்த குழாய் அடைப்பை அகற்றும் நவீன சிகிச்சை சிறப்பு மருத்துவமனைகளில் கிடைப்பதாகவும் தெரிவித்தார். பக்கவாதத்தின் ஆரம்ப அறிகுறிகளாக ஒரு பக்க கை அல்லது கால் செயலிழத்தல், முகம் ஒரு பக்கம் சாய்தல், பார்வை குறைபாடு, நடக்கும்பொழுது தடுமாற்றம், பேச்சு குளறுதல், திடீரென பேச முடியாமல் போதல் அல்லது பிறர் பேசுவதை புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பது போன்றவை இருக்கும் என்றும், இவ்வாறான அறிகுறிகள் தென்பட்டால் தாமதிக்காமல் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு நோயாளியை அழைத்து செல்ல வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் பொது மக்களிடையே பக்கவாதம் குறித்த விழிப்புணர்வு அதிகரிப்பதே உயிர்களை காப்பாற்றும் முக்கிய வழி என்றும், ஆரம்பகட்ட சிகிச்சையை நோயாளியின் முழுமையான மீட்சிக்கு அடித்தளமாக அமையும் என்றும் டாக்டர் மினி சூசன் அப்ரகாம் தெரிவித்தார். குறிப்பாக காரைக்காலில் செயல்பட்டு வரும் அப்போலோ மருத்துவமனை தகவல் மையம் சசி சர்வேஷ் பாலி கிளினிக் மூலம் சென்னை அப்போலோ மருத்துவமனையை சேர்ந்த நரம்பியல், இதய நோய், எலும்பியல், சிறுநீரக நோய் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சிறப்பு மருத்துவர்கள் வாரந்தோறும் மருத்துவ ஆலோசனை மற்றும் சிறப்பு மருத்துவ முகாம்களை நடத்தி பொதுமக்களுக்கு நிபுணத்துவ மருத்துவ சேவை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் இல்லாத இளைஞர்களுடன் வளர்ந்த பாரதம் உருவாக்கம். ஜூலை 28 காரைக்காலில் மாவட்ட அளவிலான போட்டிகள். இளைஞர்களிடையே போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நஷா முக்த் யுவா விக்சித் பாரத் மாவட்ட அளவிலான போட்டிகள் வருகிற ஜூலை 28 காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரி அரங்கத்தில் நடைபெற உள்ளதாக மை பாரத் மையம் காரைக்கால் மாவட்ட இளையோர் அலுவலர் முனைவர் எம் ராமச்சந்திரன் தெரிவித்தார். காரைக்காலில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறியதாவது, இந்திய அரசின் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் மற்றும் தேசிய சேவை திட்டம் இணைந்து இந்த மாவட்ட அளவிலான போட்டிகளை நடத்துகின்றன. இளைஞர்களிடையே போதைப் பொருளின் தீய விளைவுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும், போதைப்பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகரிப்பதுமே இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாகும் என்றார். இந்த போட்டிகளில் குழுப்பாடல், கவிதை, குழு நடனம், விவாத போட்டி, ரீல் உருவாக்கம், தெருக்கூத்து, விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதுதல் மற்றும் ஓவிய போட்டி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் இடம்பெற உள்ளன. இதில் வெற்றி பெறும் போட்டியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுவதுடன் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்கவும் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த 15 முதல் 29 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் அனைவரும் இந்த போட்டிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதோடு நஷா முக்த் யுவா விக்சித் பாரத் என்ற தேசிய இலக்கை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். மேலும் போட்டிகளில் பங்கேற்க விரும்புவோர் மை பாரத் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும், கூடுதல் விவரங்களுக்கு 9789583510 என்ற கைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் மாவட்ட இளையோர் அலுவலர் முனைவர் எம் ராமச்சந்திரன் தெரிவித்தார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கார்கில் வெற்றி தினம். போர் வீரர்கள் நினைவிடத்தில் ஆளுநர், முதல்வர், ராணுவ வீரர்கள் மரியாதை. நீட்டுத் தேர்வு ரத்து குறித்து சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். முதல்வருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் வலியுறுத்தல்.
போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு மராத்தான் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.